இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. அதை அமல்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மலை உச்சியில் 5 நபர்களை பூஜை செய்ய அனுமதிப்பது தொடர்பாக அரசு தரப்பு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் கோவில் தரப்பில் ஆஜரான வக்கீல் புதிய வழிபாட்டு முறைகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து அறங்காவலர்கள் ஆலோசனைகளை மட்டுமே வழங்க முடியும், அவர்களால் இறுதி முடிவு எடுக்க முடியாது என்று வாதிட்டார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன, அதனை எப்போதுதான் நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் என்று கேட்டார். விசாரணையின் போது கோவில் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு விளக்கம் கேட்டு நீதிபதி கேள்வி எழுப்பினார். உச்சிப்பிள்ளையார் கோவிலில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதாக பட்டர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து முடிவெடுக்க 2 வார கால அவகாசம் தேவை என்றும் தெரிவிக்கின்றனர். காலதாமதம் நீடித்தால் அறங்காவலர் குழுவினரையும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்க்க வேண்டிய நிலை வருமா என்று நீதிபதி கேட்டார். இதையடுத்து காவல்துறை வக்கீல் வாதிட்டார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் இதில் கூடுதலாக யாரையும் சேர்க்க முடியாது என்றும் அவர் கூறினார். விவாதத்தின் இறுதியில் நீதிபதி கூறியதாவது: நான் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை முழுமையாக இப்போதே நிறைவேற்ற சொல்லவில்லை. முதற்கட்டமாக 5 பேர் மட்டும் மலை உச்சிக்கு சென்று அங்குள்ள தூணில் 5 நிமிடங்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்க முடியுமா? மலை உச்சியில் எப்போது தீபம் ஏற்றுவீர்கள்? அதை உயரதிகாரிகளிடம் கேட்டு சொல்லுங்கள் என்றார். அதற்கு உரிய ஆலோசனை நடத்தி நீதிமன்றத்தில் பதிலளிக்க 2 வார கால அவகாசம் வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.